சொல்ற நிக்கில், நாளைக்கு ரேஸ்ல நம்ம ரோனி கலக்குவானா? கலக்குவான், கண்டிப்பா கலக்குவான். நம்ம ரேஸோட ஸ்டார் பைக்கர் அவன். நாளைக்கு ரேஸ்ல நம்ம ஜெயிச்சே ஆகணும். எவ்வளோ பெரிய பிரைஸ் மணி வேற ஒரு டீமுக்கு கிடைக்கலாமா? பை தி வே, ரோஷினி எந்த டீமுக்கு லீடரா இருக்காளோ அந்த டீம் ஜெயிக்க தானே செய்யுது. அப்படியா? சொல்லு ரோஷினி, நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன்? வழக்கம் போலவே பெஸ்ட். நீ உண்மையாவே பெஸ்ட். நீ வேணா பாரு, நீ தான் ஜெயிப்ப. இதான் உங்க பிரச்சனையே. பெஸ்ட் பெஸ்ட்னு சொல்லியே என்ன டென்ஷன் ஆக்குறீங்க. டென்ஷன் அதிகமாகி நான் ஜெயிப்பனா இல்லையானே தெரியல. சில் 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 மச்சி. இந்த தேவையில்லாத எண்ணத்தை உன் மனசை விட்டு தூக்கி எறிஞ்சிரு. நம்ம டீமுக்கு இந்த ரேஸ் ஜெயிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரியும்ல? தெரியும். இதை மட்டும் யோசி. நாளைக்கு ரேஸ்ல எப்படி ஜெயிக்கிறதுன்னு. ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டேன்ல, நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். உனக்கு ஒன்று தெரியும்ல, நான் பைக்ல ஏறி உட்காந்துட்டேன்னா அப்புறம் பின் வாங்குற பழக்கமே இல்லை. சில் பண்ணலாமா? அருண், நீ இங்க என்ன பண்ற? என்ன பண்றியா? புரியல. ரொம்ப ஓவரா சீன் போடாத சரியா? ரொம்ப நேரமா உன்னை பார்த்துட்டு இருக்கேன். ஒழுங்கா திருந்திடு, இல்லனா. டேய், உனக்கு என்ன பைத்தியமா? ஏன்டா தேவையில்லாம பேசுற? தேவையில்லாம பேசுறேனா? நான் தேவையில்லாம பேசுறேனா? நான் தேவையில்லாம பேசுறேனா? நீ எதுக்குடா ரோஷினி அப்படி பாக்குற? சொல்லு. என்னது? உண்மையிலேயே நீ பைத்தியம் ஆயிட்டடா. நான் இன்னும் பைத்தியம் ஆகல. ஆனா நீ திருந்தலன்னு வையேன், நான் உண்மையிலேயே பெரிய பைத்தியம் ஆயிடுவேன். என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? நான் என்ன பண்ணுவேன்னு பார்க்கணுமா? பார்க்கணுமாடா? ஏய், 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 என்ன பண்றீங்க நீங்க? ரோகன், என்னாச்சு? அருண், என்னடா பண்ணி வச்சிருக்க? நாளைக்கு ரேஸ் இருக்குன்னு தெரியாதா உனக்கு? ஐ எம் சாரிடா. நான் வேணும்னு எதுவும் பண்ணலடா. அவனே கீழே விழுந்துட்டான். ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. இன்னொரு தடவை இங்க நான் உன்னை பார்க்க கூடாது. என்ன ரோஷினி இது? ஒரு சின்ன சண்டைக்காக நீங்களா இப்படி குரூப்பை விட்டே துரத்திடுவீங்களா என்ன? உனக்கு சொன்னா புரியாதா? ஒழுங்கா இங்க இருந்து போயிடுன்னு சொன்னேன். இன்னொரு தடவை உன்னை இந்த குரூப் பக்கம் பார்க்கவே கூடாது. ஐயோ, எனக்கு பயங்கரமா வலிக்குது. காமாரு, கொஞ்சம் காமாரு. முடியல. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். என்னால எந்திரிக்கவே முடியல. ரோஷினி, இப்போ இவனை என்ன பண்றது ரோஷினி? ஓ மை காட், இப்போ நம்ம என்ன பண்றது? ரொம்ப வலிக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நாளைக்கு சரியாகும். இவன் இல்லாம நாளைக்கு இந்த ரேஸ் எப்படி ஜெயிக்கிறது? இப்ப ஏதாவது பண்ணி ஆகணும். இந்த ரேஸ்ல நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஆனா இருக்கிற அந்த கம்மி நேரத்துல இன்னொரு ரேசரை எப்படி கூட்டு வருதீங்க? இந்த நேரத்துல ஒரே ஒருத்தனால தான் நமக்கு இந்த உதவியை பண்ண முடியும். நிதின், இப்போ உனக்கு சந்தோஷமா? ஷாப்பிங் வந்தது நல்லா இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு. இங்க பாருனா, எல்லா பொண்ணுங்களுக்குமே இந்த உலகத்திலேயே ஷாப்பிங்னா தான் ரொம்ப பிடிக்கும். இங்க பாரு, தங்கச்சி முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை விட ஒரு அண்ணனுக்கு வேற எதுவும் பெருசு இல்ல. அதனாலதான் எங்க அண்ணன் உலகத்திலேயே ரொம்ப பெஸ்டான அண்ணன் சொல்லுவேன். உன்ன மாதிரி ஒரு அண்ணன் இந்த உலகத்துல இருக்கவே முடியாதுண்ணா. அம்மா அப்பா இல்லாத குறைய நான் என்னைக்குமே ஃபீல் பண்ணதே இல்லை தெரியுமா? சரி, நீ 2 நிமிஷம் இரு, நான் பைக் எடுத்து வந்துடுறேன். ஓகே. ஹலோ, யாரு? ஹலோ நிதின், யாருன்னு தெரிஞ்சு என்ன பண்ண போற? இங்க பாரு, உன் தலையெழுத்தே மாறப்போகுதுன்னு புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு ராத்திரி இந்த வருஷத்தோட பெஸ்ட் ரேஸ் நடக்க போகுது. வழக்கமான இடத்துக்கு வந்துடு. நீங்க தப்பான நம்பருக்கு கால் பண்ணிருக்கீங்க. இந்த வேலையெல்லாம் நான் எப்பவே விட்டுட்டேன். நீ கனவுல கூட நினைச்சு போகாத, பணம் கிடைக்கும். பாரு, நீ ஒரு பெஸ்ட் ரைடர். அதனால நீ இதுல கலந்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் பிரைஸ் உனக்கு தான். நான் வேணான்னு நினைச்ச வழியில திரும்ப போறதில்ல.
என் நம்பரை டெலீட் பண்ணிடு. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் திரும்ப கால் பண்ணாத. அலிசா, அலிசா, அலிசா எந்திரிமா. அலிசா பாருமா. அலிசா, யாராவது ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. ஆம்புலன்ஸ். ஐயோ அலிசா, சீக்கிரம் கூட்டு போங்க. கடவுளே, கடவுளே, என் தங்கச்சிக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. அவளை தவிர இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லை. டாக்டர், என் தங்கச்சி எப்படி இருக்கா டாக்டர்? என் தங்கச்சி டாக்டர், அவ இன்னும் வாழவே ஆரம்பிக்கல டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், அவளை எப்படியாவது காப்பாத்திருங்க. இங்க பாருங்க, உங்க தங்கச்சிக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அவங்க உயிருக்கு ரொம்ப ஆபத்து. டாக்டர், அப்புறம் ஆபரேஷன் பண்ணுங்க. ஏன் இவ்வளவு நேரம் பண்ணாம இருக்கீங்க? சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணுங்க டாக்டர். இங்க பாருங்க, அதுக்கு நிறைய பணம் செலவாகும். எவ்வளவு டாக்டர்? 5 லட்சம். 5 லட்சமா? ஆ, ஆனா டாக்டர், 5 லட்சத்துக்கு திடீர்னு எங்க போறது? இப்படி திடீர்னு சொன்னீங்கன்னா எப்படி ரெடி பண்ண முடியும்? இத பாருங்க, பணத்தை நீங்க எப்படியாவது ஏற்பாடு பண்ணி தான் ஆகணும். வெளியில இருந்து டாக்டரை நாங்க வர வைக்கணும். ஓகே டாக்டர், நீங்க ஆபரேஷன் பண்ணுங்க. நான் பணத்துக்கான ஏற்பாடு பண்றேன். சரி, சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. அட, இது அதே நம்பராச்சே. திரும்பவும் கால் பண்றான். இவனுக்கு என்னதான் வேணுமா? ஹலோ. நிதின், உனக்கு இன்னும் டைம் இருக்கு. நல்லா யோசிச்சு சொல்லு. அந்த பணம் உன் கைக்கு வந்தாகணும்னு அடம் பிடிக்குதா? இந்த மாதிரி ரேஸை ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லைன்னு உனக்கே நல்லா தெரியும். அதனால ரொம்ப யோசிக்காத, சரின்னு சொல்லு. அப்புறம் இந்த ரேஸ்ல ஜெயிச்சு உனக்கும் எங்களுக்கும் நல்லது பண்ணுப்பா. என்ன சொல்ற? உன் பேரை கொடுத்துருவா? சரி, நீ யோசிச்சு கால் பண்ண. இன்னும் 1/2 மணி நேரத்துல பேரு கொடுக்கணும். பதினோரு மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலயும் நிதின் வருவான்னு எனக்கு தோணல. ரேஸ் ஆரம்பிக்க போகுது. யார்? இங்க பாரு, தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாத. நிதின் வருவன்னு சொல்லிட்டான்னா கண்டிப்பா வருவான் ரோஷினி, கவலைப்படாத. வருவான்னு சொல்ற, ஆனா இன்னும் ஆளை காணுமே. இந்நேரம் வந்திருக்கணும்ல. ரோஷினி, நிதின் வந்துட்டா. எங்க? பாத்தியா ரோஷினி, நான் தான் சொன்னேன்ல, நிதின் வாக்கு மாற மாட்டான். நம்ம ரேஸ்ல ஜெயிக்கிறதை யாராலையும் தடுக்கவே முடியாது. All the best. Come on, Nitin. நிதின். Come on, Nitin. Come on, Nitin. Come on, Nitin. நீங்க தான் ஃபோன் பண்ணீங்களா? ஆமா சார். சரி, நீங்க எங்கே இருங்க. இவனை அப்படியே திருப்பு. ஹெல்மெட்டை கழட்டு.
இங்க இருந்து ஒழுங்கா போயிடு. இன்னொரு தடவை இந்த பக்கம் வரவே கூடாது. நல்லா ஃபுல்லா எரிஞ்சு போயிடுச்சு. ஆமா சார், உடம்புல அங்கங்கன்னு நிறைய எரிஞ்சு போயிருக்கு சார். சார், இந்த பைக்கோட நிலைமையை வச்சு பார்த்தா கண்டிப்பா பிளாஸ்ட் ஆயிருக்கும் தான் நினைக்கிறேன். இந்த பைக் பிளாஸ்ட் ஆனதை பார்த்தா இதோ இந்த பாடி கூட பீஸ் ஆயிருக்கணும்ல. ஆனா இங்க அப்படி நடக்கலையே. அக்கம் பக்கம் ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. சார், சரி, இங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்க? சார், நான் இந்த வழியா போய்கிட்டு இருந்தேன். அப்போ இந்த ஆள் இறந்து கிடந்ததை பார்த்தேன். வேற யாராவது பாத்தீங்களா? இல்ல இங்க இருந்து யாராச்சும் ஓடுனதை பாத்தீங்களா? இல்ல சார். ஏதாவது வெடிச்ச சத்தம் ஏதாவது? இல்ல சார், நான் இங்க வந்துகிட்டு இருந்தப்போ பைக்ல இருந்து புகை வந்துச்சு. எல்லா பார்ட்ஸும் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. சரிங்க, நீங்க கிளம்புங்க. ஓகே சார். இங்க பிளாஸ்ட் ஆன மாதிரி எந்த சத்தமும் அவர் கேட்கலன்னு சொல்றாரு. சார், அப்படின்னா பைக் எப்படி சார் எரிஞ்சிருக்கும்? சார், ஒருவேளை யாராவது வெளியில இருந்து... இதெல்லாம் விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வரும். ஸ்ட்ரே ஒன்று பண்ண, மெக்கானிக்கை உடனே கால் பண்ணி வர சொல்லு. சார், நெருப்பு பிடிச்சதுக்கு அப்புறமா இந்த பைக்கு இழுத்துக்கிட்டு அப்படியே ரொம்ப தூரம் போயிருக்கு. அங்க இருந்து இங்க வரைக்கும். சார், ஒரு நிமிஷம் சார், இங்க பாருங்க சார். பாக்கெட்ல இருந்து எந்த ஐடென்டிட்டி கிடைக்கல சார். ட்ரெஸ்ஸும் நல்லா எரிஞ்சிருச்சு சார். ஆனா இந்த ஜாக்கெட்டை பாருங்க சார். ஜாக்கெட் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இவன் போட்டிருக்கிற இந்த ஜாக்கெட்டை பார்த்தா பைக் ரேசஸ் போடுற மாதிரி இருக்கு. அப்படின்னா இவன் ஒரு பைக் ரேசரா? நைட் பைக்கர்ஸ் சார், நைட் பைக்கர்ஸ் சார். அதாவது இந்த மாதிரி ஆள் இல்லாத இடத்துல இவங்களாம் நைட்டு பைக் ரேஸ் பண்ணுவாங்க சார். இதுல நிறைய பேர் பணம் வச்சு பெட்டு கட்டுவாங்க சார். சார், நான் அப்படி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னா இங்க பைக் ரேஸ் நடந்திருக்கா? ஆமா. அப்ப கண்டிப்பா அதை பத்தி விசாரிச்சே ஆகணுமே. சார், மெக்கானிக்கு ஃபோன் பண்ணிட்டேன். குட். இந்த பைக்கை பத்திரமா தூக்கி ஃபாரன்சிக் கேரேஜுக்கு, அப்படியே இந்த பாடியும் ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்புங்க. அப்புறம் இந்த இடத்த சீல் பண்ணி வைங்க. முதல்ல இந்த ஆள் யாரு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ரொம்ப விசித்திரமான ஆக்சிடென்ட் மாதிரி தெரியுது. மோட்டார் சைக்கிளோட எல்லா பார்ட்ஸையும் நான் செக் பண்ணிட்டேன். எங்கேயுமே வேற ஒரு வண்டியில இடிச்சதுக்கான அடையாளமே இல்ல. அப்படின்னா அந்த பைக்ல எப்படி தீ பிடிச்சிருக்கும்? சார், ஏதோ பசை மாதிரி பிடிக்குது பாருங்க. தயா, இந்த பசை மாதிரி ஒட்டிட்டு இருக்குல்ல, அது பாலிவினைல் குளோரைடு. பாலிவினைல் குளோரைடா? ஆமா, அது அந்த பாடியிலயும் இருந்தது. அவன் ஜாக்கெட்ல கூட ஆயிருந்தது. ஆனா இது சாதாரண கெமிக்கல் கிடையாது. ஹைலி இன்ஃப்ளேமபிள் கெமிக்கல். இதுல ஒரு சின்ன தீப்பொறி பட்டா கூட அப்படியே மொத்தமா வெடிச்சிரும். ஒரு செகண்ட்ல எரிச்சு சாம்பல் ஆக்கிடும். ஓ, அதனாலதான் அந்த பாடி முழுக்க ஃபுல்லாவே அப்படியே எரிஞ்சு போய் வந்ததா? ஆமா சார், இந்த கெமிக்கல் அந்த பைக்கரோட ஜாக்கெட்ல எப்படி சார் வந்திருக்கும்? ஸ்ட்ரேயா யாரோ இந்த பைக்கரோட ஜாக்கெட்ல வேணும்னே கெமிக்கலை தடவி இருக்கலாம். அதனால தான் சீக்கிரமா நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிருக்கான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. எப்படி தீ பிடிச்சிருக்கும்னு தான். ஏன்னா செகண்ட்ஸ்லயே அவன் ஜாக்கெட்டை ரீச் ஆயிடுச்சு. சார், கண்டுபிடிச்சிட்டேன் சார். என்ன என்ன கண்டுபிடிச்சிங்க? சார், இந்த பைக்ல நைட்ரோ ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க சார். இங்க பாருங்க. நைட்ரோ? ஆமா சார், இது பைக்கோட ஸ்பீடை அதிகப்படுத்தும். ரேசர்ஸ் இதை நிறைய யூஸ் பண்ணுவாங்க சார். இது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது சார். இல்லீகலான வேலை சார். அப்படின்னா நம்ம நினைச்சிட்டு இருந்தது சரிதான் சார். இந்த இடத்துல கண்டிப்பா ரேஸ் நடக்குது. சரிங்க, இந்த பைக்ல நெருப்பு நைட்ரோவால தான் பிடிச்சதா? இல்ல தயா, இங்க வேற ஒரு மேட்டர் இருக்கு. இங்க இந்த ஒயரை பார்த்தல்ல, இது மூலமா இதை சேர்த்து கட்டியிருக்காங்க. அதனால தான் மோட்டார் சைக்கிளில் நெருப்பு பத்திக்கிட்டு இருக்கு. நான் சொல்றது சரிதானே? ஆமா சார். ஆனா இதெல்லாம் யார் பண்ணிருப்பா சார்? சரி, ஒண்ணே ஒன்று சொல்லுங்க. இந்த வேலையை எந்த மெக்கானிக் இப்படி செஞ்சிருக்க முடியும்? அதாவது பைக்ல நைட்ரோ ஃபிட் பண்ணிருப்பாங்க. இங்க பாருங்க, நீங்க அவன் பேரையும் கேரேஜையும் சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம்.
வணக்கண்ணா, எப்படி இருக்கீங்க? ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கண்ணா. என்ன விஷயம்? என் பைக் இருக்குல்ல, அதுல செம்மையா நைட்ரோ ஃபிக்ஸ் பண்ணணும். நைட்ரோ. சரி, ஒண்ணு சொல்லு. என்ன பார்த்தா உனக்கு கோமாளி மாதிரி தெரியுதா? என்ன இல்ல டேய், அந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்க இங்க பண்றது இல்ல, புரியுதா? சரி, இடத்த காலி பண்ணு. இன்னொரு தடவை உன்னை இந்த ஏரியா பக்கமே பார்க்க கூடாது. போ, கிளம்பு. அதான் போறேன்ல. போன்னு சொன்னேன். கிளம்பிட்டேன். கிளம்புடா. என்னண்ணா, என்ன பிரச்சனை? அண்ணா, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. ஏண்ணா, ஹெல்ப் வேணும்னு குல்லாப் மாட்டி விட்டீங்க. சொல்லுண்ணா, என்ன ஹெல்ப் வேணும் சொல்லு. நைட்ரோ. நைட்ரோ அப்படின்னா? அண்ணா, உனக்கு தெரியாததா? எனக்கு நல்லா தெரியுண்ணே. உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேண்ணே. இங்க பாருண்ணே, இன்னைக்கு எனக்கு பைக் ரேஸ் இருக்கு. நான் தான் ஃபர்ஸ்டா வரணும், எல்லாரோட ஃபர்ஸ்டா வரணும். அட போங்கண்ணா, நீங்க தப்பா நினைச்சு வந்திருக்கீங்கண்ணா. இது போலலாம் இங்க பண்றது இல்ல. இது ராங் நம்பர்ண்ணே. வேற ஆளை போய் பாரு. வேற யாருக்கிட்டனா போய் சொல்லாதண்ணா, அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. நைட்ரோ சைட்ருன்னு வந்துட்டானுங்க. இங்க பாருண்ணே, நீ தான் முடிவு பண்ணணும். நீ என்ன கேட்டாலும் கொடுக்குறண்ணே. எவ்வளோ கேட்டாலும் அவளுக்கு கிடைக்குமா? கண்டிப்பா. சொல்லுண்ணே, மாட்டி விடுறியா? இல்லண்ணே, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். அடட நில்லுண்ணா. சொல்லு. மாட்டி விடுறேன். ஆனா என்ன? எவ்வளோண்ணே? சொல்லு. அண்ணா, பணம் மேட்ரு இல்லைண்ணா. வேலை இங்கே நடக்காது, வேற இடத்துக்கு வா. எங்க? உன் நம்பர் சொல்லுண்ணா. அட, கரெக்ட் டைமுக்கு வந்துட்டு இருக்கியாண்ணா. சாரிண்ணா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லேட் ஆனால் பரவாயில்லண்ணே, வேலை முடிஞ்சிடும்ல. அட, சூப்பராக பண்ணி தரேண்ணே. நான் எந்த வண்டியில் கையை வச்சாலும் அந்த வண்டி ரேஸில் ஃபர்ஸ்ட்டாக வரேண்ணா. இங்கே பாருண்ணா, உன் வேலையை பக்காவாக முடிச்சு தரேன். சத்தம் போடாம இரு. இந்த ஏரியா கொஞ்சம் டேஞ்சர். சரி யாருக்குமே தெரியக்கூடாது. சரிண்ணா. என்ன சரி பணத்தை எடு. பணமா? பணம் கொடுக்கலன்னா பைக்கில் கையே வைக்க மாட்டேண்ணே, புரியுதா? கையில் தட்டு வாயில தோசை. ஆமாம், தோசை தர்றேன். ஒரே ஒரு நிமிஷம் இரு. சரி, ஒரு விஷயம் சொல்லு. ஒரு சிஐடி ஆபீஸ்கிட்ட பணம் கேட்குறியா? சிஐடி? என்ன பயம்பொருத்தம் பார்க்குறியா? ஏய், என்ன சப்பா நினச்சியாடா? எடு, காசு எடு இல்லைன்னா பொட்டுன்னு போட்டுருவோம்டா. அது பைக்கில் தான் பணம் இருக்கு. எடுறா, எடு. இதில் போடு. டேய், இனிமேல் பணமும் கிடையாது, வேலையும் கிடையாது. வாடா. ஐயோ, பணம் போயிருச்சு. என்ன? இது சீட்டிங். நீங்க சீட்டிங் பண்றீங்க. அப்படின்னா நீ பண்றது என்ன? பொது சேவை. என்ன பண்றது சார், நான் ஒரு ஏழை சார். நாள் முழுக்க ஒர்க் ஷாப்பில் கஷ்டப்பட்டா கூட என் வீட்டுக்கு 2 வேளை சாப்பாடு கூட ரெடி பண்ண முடியல சார். நீ பணத்துக்காக செஞ்ச ஒரு வேலையால ஒரு அப்பாவியோட உயிரே போயிருக்க. உயிரே போயிடுச்சா? ஐயோ அம்மா, சத்தியமா நான் யாரையோ கொலை பண்ணல சார். சத்தியமா சொல்றேன் சார், நான் யாரையோ கொலை பண்ணல சார். நைட்ரோ யாரோட பைக்ல எல்லாம் மாட்டி விட்டேன்னு சொல்லு, சீக்கிரம் சொல்லு. மேடம், தினம்லாம் இந்த வேலை நடக்காது சார். பைக்கர் கேங்குக்காக இது பண்ணுது சார். அவங்க எங்க இருப்பாங்க? அது நேஷனல் பார்க்குக்கு பின்னாடி ஒரு வழி இருக்குல்ல, அங்கதான் இருப்பேன். நேஷனல் பார்க்குக்கு பின்னாடி இருக்கிற வழியிலையா? எடுத்துட்டு போங்கண்ணா.
அண்ணா அண்ணா இன்னிலேருந்து எனக்கு பதிலாக இவர் வேலைக்கு வருவார்ண்ணே. நல்லா வேலை பார்ப்பாரு. அப்படியா? பக்கா. இங்க பாருப்பா, என் டீம் ஆளு நல்லா இருக்கணும். அண்ணா நீங்கள் கவலையே படாதீங்க, பக்காவாக வேலை பார்ப்பாப்புல. சரி, இதுல என்ன பிரச்சனை? இப்போ சரி பண்ணி தரேன். சரி சரி, இந்த வண்டியை ரேசிங்காக ரெடி பண்ணணும். இதுல நைட்ரோ ரெடி பண்ணணும். நைட்ரோவா? ஆ சரி, பண்ணி கொடுத்துட்றேன். இந்தாங்க தம்பி நைட்ரோ. ஏய், என்ன பண்ற? என்ன கண்ணை காட்டுற? நீ பைத்தியம் ஆயிட்டியா? சிஐடி. ஏய் நில்றா. ஸ்ரேயாவில் எப்படி? அப்போ இங்க இந்த வேலை தான் நடக்குதா? சட்டவிரோத செயலும் ரேசிங்கம்மா? சார் அது வந்து என்னடா உளறிட்டு இருக்க? இந்த நைட்ரோ இல்லீகல்னு உனக்கு தெரியாதா? எல்லாரும் ஜெயிலுக்கு தான் போறீங்க, புரியுதா? சார் நாங்க ரேசிங் மட்டும் தான் பண்றோம் சார். ரேசிங் மட்டுமா? உங்களால ஒரு அப்பாவியோட உயிரே போச்சு. உங்க டீம் மெம்பர் ஒருத்த செத்தே போயிட்டான். சார் யார் சார்? தோ இவன் தான். இவனை தெரியும்ல? சார் இவன் பேரு அருண் சார். இவனை கொன்னது யார் சார்? நீதான்டா கொன்ன, வேற யாரு? சார் இவனை நான் ஏன் சார் கொல்ல போறேன்? இவன் எங்க டீமே கிடையாது சார். அப்ப இவன் யாரோட டீம்? சார் இவன் ரோஷினியோட டீம் மெம்பர் சார். இவன் டீம் மெம்பர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருந்தான் சார். ரோஷினியா? எல்லாம் ஓகே தானே? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. இங்க இருந்து ஓடுங்க, சிஐடி வந்துட்டாங்க. விடாதீங்க, புடிங்க சீக்கிரம். வேந்திர, என்ன ரோஷினி, பைக்கர் கேங் தான் வச்சிருக்கேன்னு பார்த்தா ஆளுகளை கொலை பண்ற வேலையும் பாக்குறியா? இல்ல சார், நான் யாரையும் கொலை பண்ணல சார். போய், எங்களுக்கு எல்லாம் தெரியும். அருணை கொலை பண்ணது நீதான். அருணை கொலை பண்ணிட்டாங்களா? எப்போ? எப்படி? முதல்ல நடிக்கிறத நிப்பாட்டு. நேத்து ராத்திரி அருணை கொண்டுட்டாங்க. பைக் ரேஸ்ல தான் அவன் இறந்திருக்கான். அதுவும் உன் கண்ணு முன்னாடி செத்துருக்கான். அந்த பைக் ரேஸ்ல உன் டீமுக்காக தான் அவன் கலந்துகிட்டு இருந்தான். ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற. இல்ல சார், அது அருணே கிடையாது. அருணை நாங்க எங்க குரூப்பை விட்டு முன்னாடி நிக்கிட்டோம். அருணை குரூப்பை விட்டு நீக்கிட்டீங்களா? அது சார், எங்களுக்கும் அவனுக்கும் சின்ன சண்டை. அதனால நாங்க இந்த ரேஸ்க்கு நித்தின வர வச்சோம். இந்த நிதின் யாரு? நிதின் முன்னாடி எங்க குரூப்புக்காக ரேஸ்க்கு வந்தவன். அவனை மாதிரி ஒரு நல்ல பைக்கர் நாங்க இதுவரை பார்த்ததில்ல. அப்புறம் அவன் ரேஸ்க்கு வரதே விட்டுட்டான். ஆனா இந்த தடவை அவன் தேவைப்பட்டப்ப அவனை கூப்பிட்டு இருந்தோம். அவனும் வந்துட்டான். அப்படின்னா அது நிதின் தானா? ஆமா சார், அவன் நித்தினே தான். எனக்கு ஞாபகம் இருக்கு, அவன் அன்னைக்கு லாஸ்ட் மொமெண்ட்ல தான் வந்தான். அப்புறம் அவன் வழக்கம் போல அவனோட லக்கி ஜாக்கெட்டும் லக்கி ஹெல்மெட்டும் போட்டிருந்தான். அவன் வர அப்போ ரேஸ் ஆரம்பிக்க வேண்டியது. லாஸ்ட் மொமெண்ட் ஆனதுனால அவனை மீட் பண்ணவோ பேசவோ முடியல. ஒரு நிமிஷம், நீ அவனோட முகத்தையே பார்க்கலையா? அவன் முகத்தை பார்க்க வாய்ப்பே கிடைக்கல. அப்படின்னா நிதினோட ஹெல்மெட்டையும் ஜாக்கெட்டையும் போட்டுட்டு அருண் வந்தானா? அப்படின்னா அன்னைக்கு நைட்டு செத்து போனது அருணா? சரி, நீ இந்த நிதின் எது கூப்பிட்ட? சார் அது ஏன்னா எங்க மெயின் ரேசர் ராணிக்கு பலமா அடிபட்டுருச்சு.
எங்களுக்கும் இந்த ரேஸோட வெற்றி ரொம்ப முக்கியமானது சார். அதனால தான் சார் ராணித்தோட இடத்துல நாங்கள் நித்தின ரேஸுக்கு அமிச்சோம். ஏன் இந்த ரேஸ்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு? ஏன் இந்த ரேஸ்ல கண்டிப்பா ஜெயிச்சு தான் ஆகணும்னு நினைச்சீங்க? ரேஸ்ல ஜெயிக்கிறவங்களுக்கு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். ஏன்னா பல பெரிய மனுஷங்களோட பணம் இதுல இருக்கு. இந்த ரேஸ்ல ஜெயிச்சா பணமும் பேரும் புகழும் எல்லாம் கிடைக்கும். ஆனால் என்னை நம்புங்க சார், நாங்கள் யாரையுமே கொல்லலை சார். நாங்களே பயந்து குழம்பிட்டோம் சார். ஏன்னா ரேஸ் நடந்துட்டு இருக்கும்போது பைக் எப்படி வெடிச்சது? அவளை டென்ஷனும் பயமும் இருந்திருந்தா நீங்க ஏன் போலீஸை கூப்பிடல? சார் நாங்க உண்மையதான் சார் சொல்றோம். எங்களுக்கு இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அருண் எப்போ வந்தா எங்கிருந்து வந்தான்னு எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். சார் ஒருவேளை இவங்க சொல்றது உண்மையா இருந்திருந்தா யாரோ நல்ல திட்டம் போட்டு அருணை நித்தினோட வேஷத்துல கொலையும் பண்ணிருக்காங்க சார். அதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸ்ரேயா. ஆனா அதுல முக்கியமான கேள்வி என்னன்னா, யாரு ஏன் இப்படி பண்ணணும்? அப்படி பண்றதால யாருக்கு என்ன லாபம்? ரேஸ்ல கலந்துக்க வேண்டியவன் நிதின், அவன் எதுக்காக கலந்துக்கல? அப்புறம் டீமை விட்டே துரத்தப்பட்ட ஒருத்தன் அருண், அவன் நிதினுக்கு பதிலா வந்து கொல்லப்படுறான். ஏன் சார் ரோஷினியும் அவளோட டீமும் இந்த கொலையை பண்ணலனா நித்தினை கொல்லணும்னு நினைச்சது யாரா இருக்கும்? இப்ப இதுக்கான பதில நிதின் தான் சொல்லணும். ஆனா அதை தெரிஞ்சுக்கணும்னா நிதின் இப்ப எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். சார் இதோ இந்த இடத்துல தான் நிதினோட ஃபோனோட கடைசி லொகேஷன் காட்டுது. ஆமா சார், இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் ஃபோன் ஆஃப் ஆயிருக்கு. கண்டிப்பா இங்க நித்தினை பத்தி ஏதாச்சும் ஒன்று தெரிய வரும். ஃப்ரெடி, எத்தனை மணிக்கு அவனோட ஃபோன் ஆஃப் ஆயிருக்கு? ராத்திரி ஒரு 10 மணி இருக்கும் சார். நித்தின் நேத்து ராத்திரி இங்க வந்திருக்கான், அதுக்கப்புறம் காணாம போயிருக்கான். ஆச்சரியமா இருக்கு. இந்த ஆள் இல்லாத இடத்துல ராத்திரி 10 மணிக்கு அவன் என்ன பண்ண போறான்? ராத்திரி இருட்டில் செய்யக்கூடிய ஏதோ ஒரு வேலைக்காகத்தான் அவன் இங்கே வந்திருக்கான். இருக்கலாம். ஒருவேளை அவனோட உயிர் கூட ஆபத்து இருக்கலாமே. அவன் ரேஸில் கலந்துக்க வந்தவன் தான். ஆனால் அங்கே அவன் இன்னும் வரல. அதுக்கு பதிலாக இங்கே வந்து மறைஞ்சிருக்கான். இங்கிருந்து 2 வழி போகுதே சார். இந்த வழி மும்பை புனே ஹைவேக்கு போகுது. கொஞ்ச தூரத்தில் ஹைவே வந்துடும். சரி, 2 வழியையும் செக் பண்ணிடலாம். நீயும் ஃப்ரெடியும் இங்கே பார்த்துட்டுருங்க, நாங்கள் அங்கே போய் பார்த்துட்டு வரோம். என்ன இது? இது ரத்தம் ஃப்ரெடி. என்ன சச்சின்? சார் இங்க பாருங்க சார், இங்க ரத்தம் இருக்கு. அதை இழுத்துட்டு போன அடையாளமும் இருக்கு. டயர் மார்க்ஸ். அங்க யாரையோ தாக்கி இருக்காங்க. அப்புறம் இங்க வரைக்கும் இழுத்துட்டு வந்து கார்ல ஏத்திட்டு போயிருக்காங்க. ஒருவேளை அது நித்தினா இருக்குமா? சரி, நித்தினோட போனுக்கு கடைசியா ஒரு கால் வந்திருந்துச்சுல்ல? அந்த பேரை பார்த்துட்டேன் சார், அது போலி. அதேதான். அவன் கடைசியா 9:55க்கு தானே கால் பண்ணிருக்கான். ஆமா சார். அப்புறம் ராத்திரி 10 மணிக்கு நித்தினோட போன் இங்க சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு சார். அதான் 5 நிமிஷத்துக்கு அப்புறமா. அப்ப இந்த காலர் தான் உண்மையான குற்றவாளி. அவன் போனோட லொகேஷன் இப்ப எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. சார், அந்த ஆளோட ஃபோனோட லொகேஷன் இங்க தான் காட்டுது. 40 மீட்டருக்கு அந்த பக்கம். இந்த பக்கமா? சார் இன்னும் முன்னாடி. சார் சார் சிக்னல் அந்த வீட்ல இருந்து தான் சார் வருது. இவன் கண்டிப்பா ஏதோ பெரிய ஆள் தான் நினைக்கிறேன். அப்படிதான் தோணுது. சாதாரண ஆளா இருந்தா நம்ம பாஸ் இவனை பாத்துக்கிறதுக்கு அவ்வளோ பணம் கொடுப்பாரா? ஆமா, நீ சொல்றதும் சரிதான். ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. என்ன? முதல்ல இவனை
மயக்கமடைய வச்சாங்க. அப்படியே மயக்கமடைய வச்ச இவனை எதுக்கு மறைச்சு வைக்கணும்? அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. டேய், நமக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நமக்கு தேவையான பணம் கிடைக்குதுல்ல, அதனால அதை மட்டும் பார்ப்போம். இவனை வச்சிருந்தா என்ன, கொன்னா நமக்கு என்ன? ஏய், எனக்கு ஏதோ சத்தம் கேட்டுச்சுடா. நீ இப்படி போய் பாரு. எந்திரிடா. சார் என்ன விடுங்க சார். சார் என்ன விடுங்க. என்ன விடுங்க சார். சார் எங்களை விடுங்க சார். மன்னிச்சிருங்க சார். உங்களை பாத்துக்கோ. நிதின், நிதின், நான் எங்க இருக்கிறேன்? ஆமா, நீங்களாம் யாரு? பயப்படாத, நாங்க லசியாடிஸ். இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லு. நீ எப்படி இங்க வந்த? எனக்கு தெரியாது சார். நான் வீட்டில் இருந்து ரேஸுக்கு போறதுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்ப எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. அவன் என்னை எம்ஜி ரோட்ல வந்து சந்திக்க சொன்னான். உன்னை வர சொன்னது யாரு? தெரியாது சார். அப்போ நான் என்ன ரேஸுக்காக தான் சந்திக்க வர சொன்னாங்கன்னு நினைச்சேன். நீ சட்டவிரோதமான ரேஸ்ல கலந்துக்கிற இல்ல? இல்ல சார், முன்னாடி கலந்துக்கிட்டேன், இப்ப கலந்துக்கிறது இல்ல. நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் சார். ஆனா ஒரு பைக்குக்காரன் என் தங்கச்சியை தள்ளி விட்டு பெரிய அடி விழுந்துருச்சு சார். அவ இப்ப சிட்டி ஹாஸ்பிட்டல்ல ஆபத்தான நிலைமையில இருக்கிறா. அவளுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கு நிறைய செலவாகும்னு சொன்னாங்க. நான் அதை நினைச்சு யோசிச்சேன். வேற வழி இல்லாம தான் நான் இந்த ஆஃபரை ஏத்துக்கிட்டேன். அப்போ பணம் கொடுக்குறேன்னு சொன்னவங்க தான் இவன் தங்கச்சியை ஆக்சிடென்ட் பண்ணிருக்கணும். இருக்கலாம். சரி, நீ எம்ஜி ரோடு போனப்ப என்ன ஆச்சு? நான் அங்க போனப்ப யாரோ என்ன பயங்கரமா தாக்கிட்டாங்க. அப்ப நான் மயங்கி விழுந்துட்டேன். நீ அவனை பாத்தியா? இல்ல, அவனை யார் என்னன்னு நான் பாக்குறதுக்கு முன்னாடியே நான் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். நீ உன்னோட ஹெல்மெட்டை யாருக்காச்சும் கொடுத்தியா? என் ஹெல்மெட் என்கிட்ட தான் இருந்துச்சு. நான் கடைசியா என் ஹெல்மெட்டை என் பைக் மேல தான் வச்சேன். உன் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு இன்னொரு பைக்கர் அருண் இன்னொரு ரேஸ்ல கலந்துக்கிட்டான். உனக்கு அவனை தெரியுமா? தெரியாது சார். சார் 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 ப்ளீஸ் சார், என் தங்கச்சியை காப்பாத்துங்க சார். ப்ளீஸ் சார். சார் சார் என் தங்கச்சி அங்க. கவலைப்படாத நிதின், கவலைப்படாத. உன் தங்கச்சிக்கு எதுவும் ஆக விட மாட்டோம், சரியா? பூர்வி, உடனே அந்த சிட்டி ஹாஸ்பிட்டலோட சூப்பரிண்டென்டென்ட்க்கு கால் பண்ணு. யார் சொல்லிடா இவனை கிட்னாப் பண்ணீங்க? சார், ஒரு பையன் சார், இந்த ரேஸ்ல எல்லாம் கலந்துக்கிறவன். அவன் ஹெல்மெட் போட்டிருந்தான். அவன் முகத்தை பார்க்க முடியல சார். ஆனா அவன் கை எரிஞ்சு போயிருந்தது சார். எரிஞ்சு போன கையா? அப்ப அவனோட வேலை தான். பாஸ், நீங்க சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன். நீங்க சொன்ன பணத்தை கொடுத்தீங்கன்னா இந்த டவுனை விட்டு வெளியில போய் நிம்மதியா இருக்கலான் இருக்கேன். டென்ஷன் ஆகாத கிஷோர், நீ சூப்பர் வேலை பண்ணிருக்க. நீ சரியான நேரத்துல சரியான இடத்துல இருந்து நிதியெல்லாம் தூக்கியிருக்க. உன் வேலையை பார்த்து நான் ஹாப்பி ஆயிட்டேன். இந்தா உன் பணத்தை பொடி. தம்பிகளா, நிறைய பணம் இருக்கு போல. சேடி சேடி
மிஸ்டர் அனிகேத், நீ மறந்த விஷயம் ஒண்ண ஞாபகப்படுத்துற. சட்டத்தை விட யாராலையும் வேகமா ஓட முடியாது, புரியுதா? சரி சொல்லு, நிதின் எதுக்காக கிட்னாப் பண்ண, அருண் எதுக்காக கொன்ன? ஏன்னா நாங்க அந்த ரேஸை ஜெயிக்கணும்னு நான் விரும்பல. என்ன ரேஸ் ஜெயிக்கிறத நீ விரும்பலையா? ஏன்? பேருக்கு தான் சார் நான் லீடர். ஆனா எல்லா கட்டுப்பாடும் ரோஷினி கையில தான் இருந்துச்சு. அவ என்ன ஏமாத்திட்டு இருந்தா. ரோஷினி ஏமாத்தினாளா? ஆனா அவளும் உன்ன மாதிரி ஒரு டீம் லீடர் தானே, அப்புறம் எப்படி உன்னை ஏமாத்தினா? சார் ரொம்ப நாளா ரோஷினி அந்த ரோஹினித் கூட சேர்ந்து ரேஸ் பணத்தை கையாடல் பண்ணிட்டு இருந்தா சார். ரோஷினி ரோஹினித்தும் சேர்ந்து இந்த தடவை எல்லாம் பணத்தை எடுத்துக்கிட்டு என்ன ரேஸை விட்டு தூக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க சார். எனக்கு எப்ப இதெல்லாம் தெரிஞ்சதோ நான் முடிவு பண்ணிட்டேன், இவங்க இந்த ரேஸ்ல நான் ஜெயிக்க விடக்கூடாதுன்னு. அதனாலதான் நீ நித்தினை கடத்தினியா? ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், நிதின் மட்டும் இந்த ரேஸ்ல கலந்துக்கிட்டானா இந்த ரேஸ்ல நாங்க ஜெயிச்சிருவோம். அப்ப அந்த அருணை எதுக்காக கொன்ன? சார் அருணையா? இல்ல சார், நான் அருணை கொல்லல சார். நிதினுக்கு பதிலா அருண் ரேஸ்ல செத்துட்டான்னு தெரிஞ்சப்போ நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் சார். நான் கொல்லல சார். அப்படின்னா நிதினுக்கு பதிலா அருண் அனுப்பினது வேற யாராவா? அனுப்பியிருக்கலாம் மேம், ஆனா நான் அனுப்பல மேம். நான் இந்த மேட்ச்ல ரோஷினி ஜெயிக்க கூடாதுன்னு நினைச்சேன், அவ்வளவுதான். நான் அதுக்காக தான் இவனை கடத்தினேன். ஆமா, என்ன நம்புங்க சார், நான் கொலை பண்ணல சார். சரி, நீ நிதினை கிட்னாப் பண்ண போற விஷயம் உன்னை தவிர வேற யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. என்னால அவங்க யாரையும் நம்ப முடியாது சார். அப்படின்னா இந்த ஆட்டத்துல வேற யாருக்கோ பங்கு இருக்கு. அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அது கண்டிப்பா அந்த டீம் மெம்பரா தான் இருக்கணும். இப்ப ஏதாச்சும் செஞ்சே ஆகணுமே. என்ன விஷயம் நிக்கில்? திடீர்னு எங்க எல்லாரும் இங்க வர சொல்லிருக்க? இங்க பாரு, ஏற்கனவே நாங்க நிறைய பிரச்சனையில இருக்கோம். இது புது பிரச்சனையை சமாளிக்கிற தெம்பு எங்க கிட்ட இல்ல. சரி, என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லு. பேட் நியூஸ்லாம் இல்ல, குட் நியூஸ் தான். குட் நியூஸா? என்ன? எதுக்கு தேவையில்லாம சுத்தி வளைக்கிற? சீக்கிரம் சொல்லு. அருண் நிதினுக்கு பதிலா ரேஸ்ல கொல்லப்பட்டவன் உயிரோட இருக்கான். இஸ் அலைவ். என்ன ஹாப்பி தானே? வாட்? எதையாவது உளராத. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? நம்ம கண்ணு முன்னாடி தான் ஆக்சிடென்ட்ல செத்து போனான். இதுதான் குட் நியூஸ் ப்ரோ. இங்க பாரு, ஆக்சிடென்ட்ல அவன் சாகல, அடிதான் பட்டிருக்கு. இஸ் அலைவ் அண்ட் சேஃப். Really? Where is he? அவன் இப்ப இங்க நம்ம கூட தான் இருக்கான். அருண்! யார் நீ? எனக்கு தெரியும் நீ அருண் கிடையாதுன்னு. அருண் ஏன் முன்னாடி தான் செத்தா. அவன் எப்படி திரும்ப வர முடியும்? யார் நீ? சிஏடி, என்னை ஏமாத்திட்டீங்களா? முட்டாளை எதுக்காக திரும்ப முட்டாளாக்கணும் மேடம்? பல நேரங்கள் இப்படிதானே நடக்கும்.
யார் அடுத்தவங்கள முட்டாளா நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் மிகப்பெரிய முட்டாளாவாங்களாம். நீ வேணும்னே அருணோட பைக்ல இந்த வேலையை பார்த்துருக்க, அவனை கொன்னு இருக்க. ஏன்? ஆமா, நான் தான் பண்ணேன். ஏன்னா அன்னைக்கு நித்தினை கிட்னாப் பண்றத பத்தி போன்ல பேசிட்டு இருந்தா. அது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன். என்னோட நோக்கத்தை அதை யூஸ் பண்ணி நான் நிறைவேற்றிக்கிட்டேன். சரி, அருண் எதுக்காக கொன்ன? ரோஷினிய பழி வாங்கறதுக்காக தான். ரோஷினிய பழி வாங்கறதுக்காக அருணை கொன்னியா? ஏன், எதுக்காக? நானும் ரோஷினியும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையுமே நாங்க ஒன்னா ஷேர் பண்ணிக்குவோம். நான் இந்த டீமோட பெஸ்ட் பைக்கர்ங்கிற விஷயம் நல்லாவே தெரியும். இவ எப்ப எங்க டீம்ல வந்து சேர்ந்தாலோ அப்பவே எல்லா விஷயத்தையும் என்கிட்ட இருந்து மாத்திட்டா. என் பேர் புகழ் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டா. ரோஷினி உன் இடத்த புடிச்சிட்டாளா? அதுவும் சூழ்ச்சி செஞ்சு திறமையால கிடையாது. இவ என்ன பார்த்து பொறாமப்பட்டா. ஏய், என்னடி சொல்ற? உனக்கு என்ன பைத்தியமா? நான் அந்த மாதிரி எப்பவும் எதுவும் பண்ணதில்ல. என் தகுதிக்கு ஏத்ததுதான் எனக்கு எப்பவுமே கிடைச்சது. அப்படின்னா நீ பழி வாங்கறதுக்காக தான் அருணை கொன்னியா? ரோஷினிய மாட்டி விட்ட. அப்பதான் இவ்வளவு நிரந்தரமா பைக்கர் டீம்ல இருந்து துரத்துவாங்கன்னு நினைச்சிருக்க. வேணும் தான் அந்த அருணை நான் கொலை பண்ணேன். ஏன்னா இவ என்கிட்ட இருந்து பறிச்ச எல்லாத்தையுமே நான் திரும்ப அடையணும்னு நினைச்சேன். இதுல நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்க நீங்க ஏன் எல்லாரும் சேர்த்து என் தங்கச்சியை தள்ளி விட்டீங்க? கவலைப்படாத நிதின், இவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கும். இப்போ உன் தங்கச்சி அலிஷா ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டா, இனி எதுவும் நடக்காது. நீங்க எல்லாம் ஒரு விஷயத்தை கவனமா கேளுங்க. நீங்க நடத்துற இந்த பைக் ரேஸ் இருக்குல்ல, அது சட்டத்துக்கு விரோதமானது, புரியுதா? அருணோட மர்டர், நிதினோட கிட்னாப்பிங், அப்புறம் இவனோட தங்கச்சி உயிரை பறிக்க பார்த்ததுக்காக இப்ப எல்லாரும் ஜெயிலுக்கு போறீங்க.